நரேந்திர மோடி அவர்கள் தற்போது நெல்லை வந்திருக்கின்றார். ரோட் ஷோவிலே அவர் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே கன்னியாகுமரி, கோவை, சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது மட்டுமில்லாமல் கோவை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் ரோட் ஷோக்களில் அவர் பங்கேற்றார். வழக்கமாக இது போன்ற ரோட் ஷோக்கள் வட மாநிலங்களில் மிகவும் பிரபலம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்திலே, ஒரு சாலையிலே திரண்டிருப்பார்கள். இரண்டு புறமும் திரண்டு நிற்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் இது போன்ற தலைவர்கள் அவர்கள் வாகனங்களிலே ஊர்ந்து செல்லக்கூடிய வாகனங்கள், திறந்த வெளி வாகனங்கள் ஆகியவற்றில் அவர்கள் இருபுறமும் தேங்கி நிற்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைத்தபடியே செல்வார்கள். அது போன்ற ஒரு நிகழ்வானது சமீபத்திய நாட்களாக பாஜக தொடர்ந்து தங்களுடைய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் வரும்போதும் மத்திய அமைச்சர்கள் வரும்போதும் ரோட் ஷோக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. திருச்சி, வடசென்னை உள்ளிட்ட பல தொகுதிகளில் இது போன்ற ரோட் ஷோக்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நெல்லை வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் இந்த பிரம்மாண்ட ரோட் ஷோவிலே பங்கேற்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஒரு பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கின்றது. நெல்லையில் இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட அந்த மேடைக்கு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகஸ்தியர்பட்டியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார். நெல்லையிலே போட்டியிடக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களை ஆதரித்து அவர் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க இருக்கிறார். அந்த ஒரு தொகுதிக்கு மட்டுமில்லாமல் சுற்றி அருகில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்கள், பாஜகவினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் ஆகியோரையும் ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச இருக்கின்றார். குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை தொட்டுக்காட்டி அவர் பேச இருக்கின்றார். அதே போல தொடர்ந்து இன்னும் என்னென்ன திட்டங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம், என்னென்ன விஷயங்களை எல்லாம் தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்கின்றோம் என்பது உள்ளிட்ட பல விஷயங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் பேச இருக்கின்றார். இதுவரை தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 5 முறைக்கும் மேல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்றார். கன்னியாகுமரி, கோவை, அதே போல சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கும் சென்று அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். பிரதமர் மட்டுமில்லாமல் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, அதே போல ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல மத்திய அமைச்சர்களும் இங்க தமிழ்நாட்டிற்கு வந்து பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று பாஜகவுடைய வேட்பாளர்கள், பாஜகவினுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை அவர்கள் ஆதரவு திரட்டி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது பிரச்சாரத்திற்காக நெல்லை வந்திருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.